ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முலான்பூர் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஜிடியில் 3 பேர் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஸ்குவாடில் இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் குவைட்டா தான் போச்சு. செகண்ட் ஓவரில் சுமன் கில் 3 4 அடிச்சு ரன் ரேட்டை ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அடுத்த ஓவர்லயே சாய் சுதர்சன் அவுட் ஆயிட்டாரு. மார்க்கோ யான்சன் அந்த பாலை செம்ம லென்த்ல போட்டாரு. அடுத்து வந்த ஜாஸ் பட்லர் 6-4 அடிச்சாலும் ஸ்ட்ரைக் ரேட்டு ஒழுங்கா இல்ல. ஒரு 6 இல்லனா ஒரு 4 அடிச்சா 2 டாட் பால் வாங்கிடுறாரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரன்னே வரல. அதனால சுமன் கில்லுக்கு அடிக்கிற மாதிரி போயிட்டு ஹிட் பண்ணணும்னு போய் கில்லு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அந்த பாலை செஹல் நல்லாவே வேரியேஷன் பண்ணி போட்டாரு. அதுக்கப்புறம் ரன் ரேட்டு ஏறவே இல்லை. 8லயே போயிட்டு இருந்துச்சு. 6-4 போகவே இல்லை ரொம்ப நேரமா. எல்லா பவுலர்ஸுமே ஓரளவு எக்கனாமி நல்லா தான் வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு பிளேயர் 3 பேருமே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. மார்க்கோ யான்சன் செம்மையா பவுலிங் போட்டு 4 ஓவர்ல 20 ரன் மட்டும் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு 3 பவுன்சர் போட்டு நோ பால் பாக்குறேன். அடுத்த 2 பாலுமே ஒய்டு தான் போட்டாரு அஷ்தீப் சிங். அந்த ஓவரை ரொம்ப நேரமா பவுலிங் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அவங்க ரன்னே அடிக்கல. அஸ்தீப்பா எக்ஸ்ட்ரா போட்டு ரன் கொடுத்துட்டு இருந்தாரு. 15 எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க. எக்ஸ்ட்ராஸ் இல்லைன்னா 142 தான் அடிச்சிருப்பாங்க. 150 அப்படிங்கிற நம்பரே வந்திருக்காது. கடைசியா 20 ஓவருக்கு 163 ரன் அடிச்சாங்க. 124 டார்கெட்டா வச்சு ஜிடி பேட்டிங்க்கு வந்தாங்க. பஞ்சாபுக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் குவைட்டா தான் போனுச்சு. அடுத்த ஓவர்லயே ரபடா ஆரியாவை விக்கெட் எடுத்துட்டாரு. ஜிடி கேமுக்குள்ள வரத்துக்கு ஒரு நல்ல சான்ஸா இருந்துச்சு. பிரீத்தி சிந்தா மேட்ச் பார்க்க வந்துட்டாங்க. அதுக்காகவாது பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்த கான்லியும் பிரப் சிம்ரன் சிங்கும் கூட சேர்ந்து செமையா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அடிச்ச அடியில 8வது ஓவரே ஒன் சைடா மேட்சை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பாலும் சுத்தாம கிடைச்ச பாலை மட்டும் செலக்ட் பண்ணி 6-4 அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பிரப் சிம்ரன் சிங் ரஷீத் கான் ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான்ல பவர் பிளேல கூட போடல. ஆனா ஜிடிக்கு பவர் பிளேலேயே ஓவர் போட்டாரு. நடுவுல மழை வேற சும்மா தூரிக்கிட்டே இருந்துச்சு. டக்வர்த் லூயிஸ் மெத்தட் வரும். அதனால ஸ்கோர் கார்டும் ஒரு கண்ணு வச்சு பார்த்துட்டு தான் ஆடணும். ஸ்ரேயஸுக்கு ஷார்ட் பால் வீக்னஸ்னு போட்டாங்க. அந்த பால் ஃபுல் ஷாட்ல 6 அடிச்சிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸ்ரேயஸ் அவுட் ஆனோடனே ஜிடி லைட்டா கேமுக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்தடுத்து 2 விக்கெட் விழுந்துருச்சு. அதனால கானலி கேம் ஸ்பீடை கம்மி பண்ணி ஸ்லோவா 50 அடிச்சாரு. பிரசித் கிருஷ்ணா சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அப்போ யான்சன் ஒரு 6 அடிச்சு கேமை சேஞ்ச் பண்ணிட்டான். யான்சன் திருப்பி கேட்ச் கொடுத்து ஜிடி பக்கம் திருப்பிட்டாரு. மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டா போக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ரெயின் தான். ரெயினால தான் பிச்சு இப்படி மாறி இருக்கு. 2 ஓவருக்கு 19 ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாலே பார்லர் 6 அடிச்சு கேமை மாத்திட்டாரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல கான்லி 4 அடிச்சு மேட்சை பினிஷ் பண்ணிட்டாரு. கான்லிக்கு டெபியூ மேட்ச்லயே செம நாக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கான்லிக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் தரணும். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை ரெயின் வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கு. இந்த ஐபிஎல்ல பவுலர்ஸுக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஐபிஎல் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.